நமது மதரசாவினுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஷாஹ் மதார் ஷாதலி மிஸ்வாஹி ஹதரத் அவர்கள் இப்பொழுது தாஹா நதியின் தனித்துவங்கள் என்கிற அழகிய தலைப்பிலே உங்களுக்கு முன்னிலையில் சிறப்புரையாற்றுவதற்காக வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أول ما خلق نوري ففتق منه نور علي ثم خلق العرش واللوح والشمس وضوء النهار ونور الأبصار والعقل والمعرفة إلى آخر الحديث. صدق النبي صلى الله عليه وسلم. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة ما دعا لله داعي. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. الله من اللهم
العالية الشريفة وأرجو مقاما محمودا إليه وعنده وارزقنا شفاعته وعظمنا قوله يوم القيامة إنك لا تخلف الميعاد رضينا بالله ربا. அல்லாஹ்வின் நல்லருளும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. இறை இல்லமும் புனித கஅபத்துல்லாஹை மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யவும், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யவும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம் எல்லோரின் பாவங்களை மன்னித்து சுவனத்திற்கு தகுதியானவர்களாக வாழ செய்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எங்கள் பஹ்ருல் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் நிறுவனருமான ஹஸரத் பெருந்தகையவர்களே, நமது பஹ்ருல் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய ஹிஃப்ஸ் பேராசிரியர் மூத்த ஆலிம் பெருமகனார் ஹஸரத் பெருந்தகை அவர்களே, மற்றும் பஹ்ருல் உலூம் அரபிக் கல்லூரியிலே பணிபுரிந்து வருகின்ற சிறப்பான கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ சகோதரிகளே, இந்த புனிதமான மஜ்லிஸிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பல்வில் நிறைந்த நமது பெரிய தெரு வட்டாரத்தை சார்ந்த தாய்மார்களே, பிள்ளைகளினுடைய பெற்றோர்களே, மகத்தான ஒரு மீலாது விழா நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய முதல் நாளில் நடந்த மீலாது நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியாக இன்றும் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. மிகுதமாக தாய்மார்கள் எல்லாம் பங்கு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இப்போது தேவைதானா என்று ஒரு சகோதரர் நம்மிடத்தில் கேட்டார். ஒரு சீட்டு கடிதம் ஒன்று வந்தது ஒரு தாயிடத்தில் இருந்து. நமது விழாவுக்கு வந்தவர்கள் அல்ல அவர்கள். அழைப்பு கொடுக்க சென்ற பொழுது, பத்திரிகை கொடுக்க சென்ற பொழுது இன்னொரு நேரத்தில் பார்த்து நம் இடத்தில் தந்தது. அது ஹஸரத் பெருந்தகை அவர்களிடத்திலையும் நான் நினைவூட்ட மறந்துவிட்டேன். மீலாது விழா என்று உங்கள் மதரசாவில் நடத்துகிறீர்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததா? அவர்கள் நடத்தி இருக்கிறார்களா? அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உற்ற நண்பரான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயும் நடந்திருக்கிறதா? எந்த முன்மாதிரியும் இல்லாமல் இப்போது இந்த முல்லாக்கள் நடத்தி வருகின்ற இந்த மீலாது விழாவிற்கு எங்களுக்கு அழைப்பு தர வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். மனது மிகவும் வருத்தமாக அதை கண்கொள்ள செய்தது. ஆனாலும் அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை தர வேண்டும். அடிப்படையான விஷயத்தை அல் குர்ஆன் அல் ஹதீஸில் இருந்தவர்கள் விளங்க தெரியாததின் காரணமாக, ஒரு ஜஹ்லியத்தான ஒரு மௌட்டீகமான ஒரு புத்தியிலே அறிவிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பதின் காரணமாக இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க துணிகிறது அவருடைய மனம் என்று நான் வருத்தப்பட்டுக் கொண்டோம். கணித்துக்குரியவர்களே, மீலாது விழா அவசியம் தானா என்று நம்முடைய மனதிலே ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய சில செய்திகளை சொல்கின்றோம்.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரபியுல் அவ்வல் வசந்த மாதம் வந்துவிட்டாலே உலகம் பூராவும் பேசும் பொருளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிவிடுகிறார்கள். அகிலமெங்கும் நடக்கும் விழாக்கள் எல்லாம் பெருமானாரை பற்றி உள்ள பேச்சுத்தான். அவர்களுடைய உன்னதத்தை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்வுகளும் பெரும் பெரும் அரங்குகளும் கவிதை அரங்கம், கருத்தரங்கம் போன்ற பெரும் பெரும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுத்தன்மையை இந்த ரபீஉல் அவ்வல் வந்து விட்டால் மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கருத்தை, அவர்களுடைய உன்னதத்தை, மேன்மையை, சிறப்பை அதிகம் எழுதி மக்களுக்கு தந்து கொண்டிருப்பதை மஜல்லாக்கள், பத்திரிகைகள் வாயிலாக நாம் படித்து வருகின்றோம். கவிதையிலேயே தங்களுடைய இன்பத்தை செலுத்தி வருகின்ற ஆஷிகீன்களுக்கு ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் மேலும் மேலும் கவிதையிலேயே அவர்கள் திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்வ மிகுதி ஏற்பட்டு விடுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக மொத்தம் உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா பெருமானாரின் சம்பந்தமான விழாக்களும் தங்கள் விழாக்களினுடைய தலைப்புச் செய்தியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக மாறி போனதற்கு என்ன காரணம்? அறியாதவர்களும் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும். ஒரே ஒரு காரணம் தான். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். நாம் எல்லாம் அறிந்திருப்போம் இந்த வசனத்தை. சூரத்துல் லுஹா எனும் அத்தியாயத்தை ஓதி பார்க்கின்ற பொழுது கடைசி வசனத்தை நீங்கள் படித்து முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அங்கே சொல்கின்றார், உமது இரட்சகனினுடைய நிஅமத்தை நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. நமக்கு புரிந்திருக்கக்கூடிய நியமத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் படித்திருக்கக்கூடிய இந்த வசனத்தினுடைய உத்தரவு. எந்த நியமத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும்? நியமத் என்றால் எதை உன்னதமான உயர்வான நியமத்தாக கருத வேண்டும் என்பதற்கு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த பூமியிலே உங்களுக்கு மிக பெரும் நியமத்தாக நீங்கள் எதை கருத வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதற்கு அருள் வசனம் சொல்லி தருகிறது. லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். ஹாஃபிஸாக்களே, இந்த வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்களே, உங்களுக்கு இந்த பூமியிலே மிக பெரும் நியமத்தாக, பேருபகாரமாக உங்களிலே திருத்துவதரை அனுப்பி தந்ததுதான் என்று நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த புவிக்கு தந்ததனுடைய உன்னதத்தை விளக்கும் அந்த வசனம். நாம் நியமத்தாக பெரிதாக கருத வேண்டியது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மாத்திரம். எனவே அந்த நியமத்தை எடுத்துச் சொல்வது நமக்கு கடமை இல்லவா? கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துல நாம் எந்த ஒரு சிறப்பையும் எந்த ஒரு மேன்மையும் அடைவதும் யாரால் என்பதை நாம் அறிந்தாலே நாம் யார் என்பதை விளங்கிவிட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இடையில ஒரு சின்ன ஹதீஸை தங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். நாம் யார் என்பதை அறிந்தாலே, நாம் யாரால் இங்கே இருக்கின்றோம் என்பதை விளங்கிவிட்டாலே அவர்களால் தான் முடியும். நாம் உண்ணும் உணவெல்லாம் உங்களின் தயவால் கிடைக்கின்றது என்ற ஒரு கவிதையை நாம் கேட்டிருப்போம். நாம் உண்ணுகின்ற உணவும் உறக்கமும் உடையும் அசைவும் துணியும் அனைத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமே என்ற கவிதையினுடைய நடை அமைந்திருக்கிறது. கணித்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு விடுகதை கேள்வியை கேட்டு பதில் சொல்லக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருக்கும். திடீரென்று சஹாபாக்களை கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலை தெரிவதற்கு முயற்சி செய்ய சொல்வார்கள் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல ஒரு நாள் சமயத்திலே சஹாபாக்களுக்கு முன்னிலே கேட்டார்கள், ஐயுல் கல்கி
அஅஜபு இலைக்கும் ஈமானான். மிஷ்காத் ஷரீஃபினுடைய கடைசி பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் உம்மத்தின் சிறப்பை பற்றி வருகின்ற பாடத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஐயுல் கல்கி அஅஜபு இலைக்கும் ஈமானான். அருமை தாய்மார்கள் எல்லாம் இந்த ஹதீஸை கொஞ்சம் கால் தாழ்த்தி கேட்கும்படி வேண்டிக் கொள்கின்றோம். சஹாபாக்கள் ஒரு புதிரை கேட்கின்றார்கள், உங்களில் ஈமானில் ஆச்சரியத்திற்குரியவர்கள் யார்? இதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள். ஐயுக்கும் அஅஜபு இலைக்கும் ஈமான். உங்களில் யார் ஈமான்ல ரொம்ப ஆச்சரியத்திற்குரியவர்கள் என்று சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில கேள்வியை தொடுக்கின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய கண்ணியமான மரியாதையான பதிலை கண்மணி நாயகத்தினுடைய சபையில எடுத்துச் சொல்வார்கள். அந்த மரியாதையை எப்படி பேணப்படுகிறது என்பது கூட தனிப்பட்ட ஹதீஸ் ஷரீஃபிலே பாடமாகவே நமக்கு அமைக்கப்பட்டிருக்கு. மிக கண்ணியத்தோடும் மிக மரியாதையோடும் அல்லாஹு ரசூலுஹு அஅலமு, இந்த கேள்விக்குண்டான பதிலை மிக அறிந்தவர்கள் அல்லாஹும் ரசூலும் தான் என்றெல்லாம் சஹாபாக்கள் பதில் சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது பதிலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஈமான்ல ஆச்சரியத்துக்குரியவர்கள் யாராக இருக்க முடியும்? அல் மலாயிகா என்று சொன்னார். காலு அல் மலாயிகா, மலக்குமார்கள் தான் அந்த ஈமான்ல ஆச்சரியத்திற்குரியவர்கள் என்று சஹாபா பெருமக்கள் சொல்லித் தருகின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, ஈமான்ல ஆச்சரியத்திற்குரியவர்கள் அவர்கள் இல்லை. வமா லஹும் லா யுமினூன் வஹும் இன்த ரப்பிஹிம் என்ற வாசகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவர்கள் ஈமானில் ஆச்சரியத்திற்குள்ளாக ஆக முடியாது. காரணம், ரப்பினுடைய சமூகத்திலேயே இருக்கிறார்கள், ரப்பினுடைய பார்வையிலேயே இருக்கிறாங்க, எந்நேரமும் ரப்பினுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன உத்தரவிடுகின்றானோ அதை மாத்திரமே செய்யக்கூடியவர்கள் மலக்குமார்கள். ஒரு கூட்டம் கியாமிலேயே நிற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட கூட்டம் கியாமிலேயே தான் நிற்கும். ஒரு கூட்டம் பைத்துல் அதீகை தவாஃப் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வானகத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் அதீக் கஅபாவை போல அங்கேயும் தவாஃபினுடைய அமல் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் தவாஃப் மாத்திரமே செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கூட்டம் சுஜூதில இருப்பாங்க, ருக்குல இருப்பாங்க. ஒரு கூட்டம் சஜ்ஜாஹீன இலல்லாஹ், பூமியில் எங்கு பார்த்தாலும் அவர்கள் திரிந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் கண்மணி நாயகத்திற்கு ஸலவாத்து சொல்லக்கூடியதை எத்தி வைப்பதற்காக வேண்டி அவர்கள் பறந்து கொண்டே இருப்பாங்க. இப்படியாக மலக்குகளினுடைய சிஃபாத்துகள், தன்மைகள் குறித்து நிறைய வருகிறது ஆடியில். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமா லஹும் லா யுமினூன் வஹும் இன்த ரப்பிஹிம். அவர்கள் ரப்பிடத்தில் அவர்கள் இருப்பதின் காரணமாக ரப்பினுடைய பார்வையிலேயே இருக்கும்போது எப்படி ஆச்சரியத்திற்குரிய ஈமானுடையவர்களாக இருக்க முடியும்? எனவே அவர்களும் இல்லை. சஹாபாக்கள் சொன்னாங்க, நபியும் தாங்களுக்கு தெரிந்த கருத்தை சொல்கிறார்கள், நபிமார்களாக இருக்கலாம் அல்லவா? நபியும் நபிமார்கள் தான் அந்த ஆச்சரியத்துக்குரியவர்கள் ஈமான்ல. இதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான பதில் என்று சொல்லிவிடுவார்கள் என்று சஹாபாக்கள் நினைத்தார்கள். அப்பொழுதும் பெருமானாருடைய பதில், வமா லஹும் லா யுமினூன், அவர்களும் ஈமானில் ஆச்சரியத்துக்குரியவர்கள் அல்ல. நபிமார்கள் நபிமார்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்லவா? காரணம் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு விளக்கம் முஹத்திஸீன்கள் தருகிறார்கள். நபிமார்களும் இருக்க முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அவர்கள் ஆச்சரியத்திற்குள்ளாக இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், நேரடி அல்லாஹ்வுடைய பார்வை. அல்லாஹ்வினுடைய வகை இல்லாம எதுவும் மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க மாசூமிங்க, பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் நம்மளுடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. அவர் நபிமார்கள் ஈமானில் ஆச்சரியத்திற்குள்ளாக இருக்க முடியாது. வமா லஹும் லா யுமினூன், இவர்களையும் மறுத்துவிட்டார். சஹாபாக்கள் எல்லாம் மூன்றாவதாக சொல்ல முயற்சிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆச்சரியத்திற்குரிய ஈமானிலே ஆச்சரியத்திற்குரியவர்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் அவர்கள்
என சஹாபாக்கள் எத்தகைய உன்னத முக்கியவர்கள். அஸ்ஸஹாபி கன்னுஜும் ஃபபிஐயிஹிம் யக்ததைத்தும் இஹ்ததைத்தும். சஹாபாக்கள் எல்லாம் விண்மீன் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அல்லாஹ் அவர்களை எவ்வளவு உன்னதமாகவும் உயர்வாகவும் அவர்களுடைய கீர்த்தியை வைத்திருக்கின்றான். நாயகத்தினுடைய சுஹபத்தில் கடைசி நிலையில் இருக்கக்கூடியவர்களை கூட தவறு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டால் நம்முடைய ஈமான் அதுக்கு பலகீனம் அடைந்துவிடும். அப்படிப்பட்ட உன்னதமான இடத்தில் இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் அப்ப ஆச்சரியத்திற்குரியவர்கள் நாங்கள் தான் நினைச்சனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அவர்கள் இசைந்து பதில் அளிப்பார்கள் என்று நினைத்த சஹாபாக்களுக்கு அப்பொழுதும் ஏமாற்றம் தான். ஒமாலகும், அவர்களும் அல்ல நீங்களும் அல்ல, ஒமாலக்கும் லா துக்மினூன், நீங்களும் ஆச்சரியத்திற்குரியவர்கள் அல்ல. அப்ப யாரு? நாயகமே நீங்களே சொல்லுங்க. ஈமான்ல ஆச்சரியத்திற்குரியவர்கள் யார்? நீங்களே சொல்லுங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? இன்ன அஜபல் ஹல்கி, ஹல்குகள்லயே ஈமான்ல ஆச்சரியத்திற்குரிய யார் தெரியுமா? லகௌமுன் யகூனூன மின் பஅதி, எனக்கு பின்னால் வருவார்கள், என்னுடைய காலத்திற்கு பிறகு வருவார்கள். இது கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்கள். அவர்கள்தான் என்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது, குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, குர்ஆனினுடைய உத்தரவுகளை அம்ரு நஹியை சொல்கின்ற பொழுது, குர்ஆனிலே சொர்க்கம் நரகத்தை பற்றி எச்சரிக்கையும் நற்செய்தியும் சொல்லப்படுகின்ற பொழுது அப்படியே நம்புவார்கள். ஆமன்னா என்று சொல்வார்கள். இது அனைத்தும் உண்மை என்று சொல்லி உண்மைப்படுத்துவார்கள். என்னையும் அந்த குர்ஆனையும் குர்ஆனில் உள்ள விஷயங்களையும் உண்மைப்படுத்துவார்கள். இவர்கள் தான் ஈமானில் ஆச்சரியத்திற்குரியவர்கள் என்று யார சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க பாபம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு வந்த தாபிஈன், தபூ தாபிஈன், அதுக்கு பிறகு வந்தவங்க, இப்போது இருக்கக்கூடிய நம்மவர்கள் முதல் இனி வரக்கூடிய கியாமத் வரைக்கும் வரக்கூடியவர்கள் இவர்கள் தான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீர்த்தியை, உன்னதத்தை, சிறப்பை, அவர்களுடைய உயர்வை அல்லாஹ் எப்படியெல்லாம் அவர்களை சிறப்புப்படுத்தியிருக்கின்றார் என்ற செய்தியெல்லாம் கேட்பதற்காக உங்களை அழைத்திருக்கின்றோமே. இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது நீங்கள் முழுமையாக நம்பி நாயகத்தின் மீது நீங்கள் உங்களுடைய உயிரை விட மேலாக நன்பு வைக்கின்ற பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஐயில் ஹல்கி அஜபு இலைக்கும் ஈமானா என்ற அந்த கேள்வியின் பதிலுக்குரியவர்களாக இருக்க முடியும் என்பதாக முஹத்திஸீன்கள், விரிவுரையாளர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறார். நாம் அப்பெல்லாம் கண்மன் நாயகத்தினுடைய கீர்த்தியை, சிறப்பை, எண்ணற்ற செய்திகளை கேட்டு வருகின்றோம். எண்ணற்ற மீலாதினுடைய பயான்களை செவிமெடுத்து வருகின்றோம். அதன் மூலமாக நம்முடைய கல்வியில் அவர்களினுடைய உன்னதம், கண்ணியம் எந்த அளவுக்கு மேலும் இருக்கிறது என்றை நாம் நம்மை சோதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மேன்மை மிகுந்த கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீர்த்தியை, சிறப்பை, உன்னதத்தை, உயர்வை உரை நடை வாயிலாக ஹஸரத் பெருந்தகை முதல் நாளிலே சீரத் பயானினுடைய முதல் நாளிலே சொல்லி தந்ததை போல மீலாதினுடைய அடிப்படை சாராம்சமே இரண்டு தான். ஒன்று உரை நடையாக அவர்களுக்கு மக்களுக்கு நாயகத்தினுடைய கண்ணியத்தை எடுத்துரைப்பது, கவி நடைகளின் மூலமாக எடுத்துரைப்பது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாம் காட்டுகின்ற கண்ணியம், மகத்துவம் என்பதை அது மாத்திரமல்ல, யாரை படைத்திருக்காவிட்டால் இவ்வையகமே உன் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய ரப்புல் ஆலமீன் உடைய உன்னதமான நூரை முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரியத்தை கண்ணியப்படுத்துகின்ற பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அந்த பாக்கியம் இதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்பதனை கல்வியில் ஏந்தியவர்களாக நாம் செய்திகளை கேட்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்துல பேருபகாரம் என்று சொல்ல வருவது கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் என்பதை வசனங்களின் மூலமாக நாம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், பேருபகாரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று நாயகத்தை சொன்ன ரப்புல் ஆலமீன்
இன்னொரு வசனத்தை சொல்லித் தருகின்றான். அவர்களுடைய தனித்தன்மை மிக்க சிறப்பு என்னவென்றால், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி நாயகமே, உங்களை ரஹ்மத்தாகவே தவிர நாம் அனுப்பவில்லை, அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தஃசீருடைய தலைவராக, சய்யிது தஃசீராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை சொன்னதினுடைய அந்த வசனத்தின் அடியை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சிஃபத்தோடு நாயகத்தினுடைய சிஃபத்தை இணைத்திருக்கின்றான். எப்படி நம்மை தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களின் இரட்சகன், படைத்து பரிபாலிக்க கூடியவன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எடுத்துரைத்திருக்கின்றானோ, அதே தன்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு பெருமை ரஹ்மத் என்று இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகின்ற பொழுது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அகிலத்தார்களுக்கு இன்சு ஜின்னு மரம் செடி கொடி பரப்பன நடப்பன ஊர்வன அனைத்து ஜீவராசிகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். எனவேதான் முன்னுள்ள சமூகத்திற்கும் நம் சமூகத்திற்கு மத்தியில, உம்மத்தை முஹம்மதிக்கு மத்தியில அதிகமான வேறுபாடுகளை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்லுவது எந்த நோக்கத்தில் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது இந்த பூமியிலே அல்லாஹ் வெளியாக்கி தந்தானோ அது முதல் வானத்திலிருந்து இறங்குகின்ற அதாபு அவர்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. வானத்திலிருந்து இறங்குகின்ற அதாவை அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அல்லாஹ் அவர்களை அனுப்பியதன் காரணமாக அல்லாஹ் வேதனையை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கின்றான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம். நபி நாயகமே, நீங்கள் அவர்கள இருப்பதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அதாபு செய்யக்கூடியவனாக இல்லை. அல்லாஹ் அதாபு செய்யக்கூடியவனாக இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை முன்னுள்ள சமூகத்திற்கு வருவதை போல நம் உம்மத்தை முஹம்மதிக்கு வராது என்பதை இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது சொல்லித் தருகிறார். அப்படிப்பட்ட உன்னதமான உம்மத்தை முஹம்மதியில் அல்லாஹ் நம்மை ஆயத்திருக்கின்றான். எவ்வளவு நம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் ரசூலுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் நபியை பார்த்து சொன்னான், குல், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபல்யஃப்ரஹு, கொண்டாடட்டும், ரஹ்மத்தை கொண்டாடட்டும், ஃபத்லை கொண்டாடட்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அப்ப மீலாது விழாவை கொண்டாடணும், வாஜிபு என்பது கூட இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஃபல்யஃப்ரஹு என்ற அம்ரு ஃபிஅலுடைய சீகாவில் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஃபத்லும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு கிடைத்து விட்டால், ஃபபிதாலிக கிடைத்து விட்டால், ஃபல்யஃப்ரஹு நீங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்துங்கள், சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், கொண்டாடுங்கள் என்று எந்த நபிக்கும் அல்லாஹ் சொல்லவில்லை, எந்த ரசூலுக்கும் சொல்லவில்லை. 1.25 லட்சம் ரசூல்மார்கள் இந்த புவியிலே இறக்கப்பட்டவர்களை பார்த்து இந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லவில்லை, அவர்களை கொண்டாடுங்கள் என்று. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாரு? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். அவங்க தான ரஹ்மத்து. ரஹ்மத் நமக்கு கிடைச்சிருச்சு இல்ல, என்ன செய்யணும்? நம்ம ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வுடைய பேருபகாரத்திலேயே மிகப்பெரிய பேருபகாரம் எது? லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அந்த மன்னை அல்லாஹ் நமக்கு தந்த ரப்புல் ஆலமீன் அவர்களை நீங்கள் ஃபல்யஃப்ரஹு சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி தருகின்றான். அதோடு நிறுத்தவில்லை. அந்த ஆயத்தினுடைய முடிவு எப்படி? ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இன்னும் சேர்த்துக் கொள்ளுங்கள், எதெல்லாம் கைராக இருக்கிறதோ எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சம்பந்தமான அனைத்து விஷயத்தையும் நீங்கள் ஃபல்யஃப்ரஹு சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க.
என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லி தருகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு உன்னதம் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தன்மை எப்படிப்பட்டது? அவருடைய தோற்றத்தை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்ற பொழுது அப்படி வருகிறது. தோற்றம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு பெருமானாட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி அன் ஹல்கிக், அக்பிர்னி அன் உங்களை அல்லாஹ் படைத்ததை பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். அதை சொல்லுகின்ற பொழுது பி அபி அன்த வ உம்மி என்ற வார்த்தையை சேர்த்து சொல்வதை ஹதீஸிலே பார்க்கிறோம். என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே, உங்களுடைய தோற்றத்தை குறித்து சொல்வதற்கு நீங்கள் தான் தகுதி. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய தோற்றம், இந்த உலகத்தை முதல் தோற்றம் யாராக இருக்கிறார்கள் என்று பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஜாபிர், அற்புதமான கேள்வியை கேட்டு விட்டீர்கள், அற்புதமான கேள்வியை கேட்டு விட்டீர்கள். உன்னதமான அந்த தோற்றம் யார் தெரியுமா என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, யா ஜாபிர், இன்னல்லாஹ தஆலா خلق قبل الاشياء نور نبيك من نوره. எல்லா வஸ்துக்களையும், உலகத்தில் வரக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் அவனுடைய நூறில் இருந்து என்னை படைத்தான். எப்படி சொல்கின்றான்? அவனுடைய நூறில் இருந்து, ஒளியில் இருந்து என்னை படைத்தான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ தஆலா خلق قبل الاشياء نور نبيك من نوره فجعل ذلك النور يدور بالقدرة حيث شاء الله. தன்னுடைய நூறில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கி நூரை முஹம்மதியை வெளியாக்கி, அந்த நூரை முஹம்மதியை எங்கெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று நாடுகின்றானோ எல்லா நிலையிலையும் அவர்களை சேர்த்துக் கொண்டே இருந்தான். وَلَمْ يَكُنْ فِي ذَلِكَ الْوَقْتِ لَوْحٌ وَلَا قَلَمٌ وَلَا جَنَّةٌ وَلَا نَارٌ وَلَا مَلَكٌ وَلَا سَمَاءٌ وَلَا أَرْضٌ. எதுவுமே இல்லை. சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, லௌஹ் இல்லை, கலம் இல்லை, அரிசி இல்லை, குர்சி இல்லை, மலக்குகள் இல்லை, எந்த வஸ்துக்களுமே படைக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் என்னை அல்லாஹ் தன்னுடைய நூறில் இருந்து வெளியாக்கி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹல்குகளை படைக்க நினைக்கின்ற பொழுது கஸ்ஸம ذلك النور, அவனுடைய நூறில் இருந்து என் நூரை, நூரை முஹம்மதியை படைத்த அந்த நூறில் இருந்து அஜ்ஸாஅன், பல ஜுஸூக்களை அல்லாஹ் படைக்க நினைத்தான். 4 ஜுஸூக்களாக அதை பிரித்தான், 4 ஜுஸூக்களாக படைத்தான். فخلق من الجزء الأول القلم. நூரை முஹம்மதிலிருந்து முதலாக படைத்த நூரை முஹம்மதி, அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. நூரை முஹம்மதிலிருந்து படைத்த முதல் ஜுஸு எது? கலம். எழுதுகோலை படைத்தான், எழுதுகோலை படைத்தான். எழுதுகோலில் எப்படிப்பட்ட எழுதுகோல் அது? உலகத்தில மரம் அசைந்து அதிலிருந்து விழுகின்ற இலை துளிகளை கூட அது எழுதியிருக்கிறது. எழுதுகோலில் எழுதப்பட்டதனால்தான் மரத்திலிருந்து அந்த இலைகளை விழுது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த எழுதுகோலை அல்லாஹ் தன்னுடைய நூறினுடைய ஒரு ஜுஸில் இருந்து படைத்தான். அடுத்தபடியாக ஒமினத்தானி அல் குர்சி, 2வது ஜுஸில் இருந்து குர்சியை படைத்தான். ஒமினத்தாலிசி, 3வது ஜுஸில் இருந்து பாக்கில் மலாயிகா, ஏனைய அனைத்து மலக்குகளையும் படைத்தான். ஒமினல் ஜுஸில் ராபிஇ, 4வது ஜுஸில் இருந்து அல்லாஹ் எதை படைத்தான் என்று சொன்னால், மலக்குமார்களை அல்லாஹ் படைத்ததற்கு பிறகு 4வது ஜுஸுக்களை அல்லாஹ் மற்ற படைப்பினங்களை, வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்ததாக ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நீண்ட நெடிய ஹதீஸ். கணித்துக்குரியவர்களே, அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகத்தினுடைய தனித்தன்மையை அவர்களுடைய தோற்றத்தின் வாயிலாக வளர்க்கின்றார். அந்த நூரை முஹம்மதியை அல்லாஹ் படைத்ததற்கு பிறகு அதை முதலாக தன்னுடைய மஹ்லூகாத்துகள்ல முதல் மஹ்லூகாத்துகளாக இருக்கக்கூடிய நபிமார்களை ஆலமுல் அர்வாஹ் அல்லாஹ் கொண்டு திரட்டி
தன்னுடைய ஹபீபான தன்னுடைய நூலிலிருந்து படைக்கப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களினுடைய கீர்த்தியை, அந்த நூறு முஹம்மதியினுடைய கண்ணியத்தை ஆலமுல் அர்ஹாவிலே வைத்து நபிமார்களுக்கு அல்லாஹ் காண்பிக்க நினைத்தான். ஆலமுல் அர்ஹாவிலே நபிமார்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த செய்தியை சூரத்து ஆல இம்ரானில் அல்லாஹ் ஒரு ஆயத்திலே பதிவு செய்கின்றான். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ என்ற அந்த அருள் வசனம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய நூற முஹம்மதியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் நபிமார்களுக்கும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் என்னுடைய நூறில் இருந்து வெளியான நூர், இந்த நூறில் இருந்தால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ற அந்த உன்னதமான செய்தியை அங்கே பரிமாறப்படுகிறது. அங்கே மிக பெரும் ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் எடுக்கின்றான். நபிமார்கள்ட்ட அல்லாஹ் மிக பெரும் ஒரு உடன்படிக்கை எடுக்கின்றான். என்ன எடுக்கின்றான்? இந்த நூற முஹம்மதியை நீங்கள் கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை பற்றி உம்மத்திற்கு அவருடைய கண்ணியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். இவர்கள்தான் உங்கள இறுதியாக வரக்கூடிய நூரே முஹம்மத். முஹம்மத் என்னும் தோற்றத்தில் இந்த புவியிலே வெளியாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை எல்லாம் அந்த ஆலமுல் அர்வாஹிலே அந்த சம்பாஷணையிலே அல்லாஹ் தன்னுடைய ஹபீபினுடைய கீர்த்தியை, உன்னதத்தை, தனித்தன்மையை அல்லாஹ் எடுத்துச் சொல்லி தருகின்றான். கணித்துக்குரியவர்களே, தாங்களுக்கு முன் நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே கண்மணி நாயகத்தினுடைய தனித்தன்மையை பற்றி நிறைய சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே நிறைய செய்திகள் இருக்கின்றன. எடுத்துச் சொல்வதற்குண்டான சூழ்நிலை இப்பொழுது இல்லை. கண்ணியம் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அந்த உயர்வை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தங்களுடைய ரூஹில் இருந்து அவர்களுக்கு ஊதுகின்றான். வனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு தன்னுடைய ரூஹில் இருந்து ஊதி அவர்களை அல்லாஹ் விழிக்கச் செய்து முதலாக பார்த்த பார்வை என்ன தெரியுமா? கண்மணி நாயகத்தினுடைய பேர்நாமத்தை அரிசினுடைய அந்த தோற்று வாயிலே அவர்கள் பார்த்த முதல் பார்வை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமா எழுதப்பட்டிருப்பதை பார்த்து விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறுபட்ட வசியத்தை செய்கின்றான். பல்வேறுபட்ட வசியத்தை அல்லாஹ் ஏற்படுகின்றான். இந்த நூரை முஹம்மதை சுமக்கின்ற வாக்கியத்தை உங்களுக்கு தருகிறேன். உங்களுடைய சுல்பில் இருந்து எண்ணற்ற நபிமார்கள் வெளியாகுவார்கள். இந்த நூரை முஹம்மதி ஒவ்வொரு நபிமார்களின் வாயிலாக வந்து கொண்டே இருக்கும். மௌலிது ஷரீஃப்ல கூட ஓதும் இல்ல, மாஸால நூரு முஹம்மதின் முதனத்திலா முதனத்திலா ஃபி தையிபீன தாஹிரீன் நதவில் உலா தவில் உலா. இந்த அற்புதமான செய்தியை அல்லாமா முஹம்மது தீவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படித்திருக்கின்றார்கள் அந்த கவிதையில. மாஸால நூரு முஹம்மதின், முஹம்மது நாயகத்தினுடைய அந்த ஒளி ஜோதி அது நபிமார்களின் வாயிலாக அது மாறி மாறி புரண்டு வந்து கொண்டே இருக்கிறது. எதுவரை? பரிசுத்தமான்கள் வழியாக வந்து கடைசியாக அந்த நூரை முஹம்மதி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களில் இருந்து ஹஜ்ரத் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மாறுகிறது. சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய நெற்றியிலே நூரை முஹம்மதியின் அந்த ஜோதியை அல்லாஹ் பதித்து விட்டார். ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். நூரை முஹம்மதியினுடைய அந்த பதிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய நெற்றியில் இருந்தது. அவர்களுடைய கடைசி தருணத்தில் தன்னுடைய மகனுக்கு வசியத்தை செய்தாக ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு, உன்னிடத்தில் ஒரு அமானிதம் விட்டு செல்கின்றேன், நூரே முஹம்மதி, நீ அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நூரை முஹம்மதியை சுமந்திருக்கக்கூடிய உன் உடலில் இருந்து ஒரு பாவம் கூட வெளியாக கூடாது என்ற வசியத்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். இப்படியாக தொடர்கிறது.
ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடமிருந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பிறகு கினானா கோத்திரத்தை சார்ந்த குடும்பத்தார்களுக்கு வருகிறது. அப்படியே ஹாஷிம் குடும்பத்தார்கள், அப்துல் முனாஃப் குடும்பத்தார்களுக்கு வருகிறது. அதை அடுத்தபடியாக கடைசியாக அப்துல்லா எனும் உன்னதமான அந்த படைப்புக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன்னுடைய நூரை முஹம்மதை மாற்றுகின்றான். கடைசியாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நூரை முஹம்மதை இந்த பூவிற்கு வெளியாக்கி தருகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அவ்வளவு நபி என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபுவத் என்பது அவர்கள் படைக்கின்ற பொழுதே, அவர்கள் உருவாக்கின்ற பொழுதே, வெளியாக்கின்ற பொழுதே அல்லாஹ் நபியாக ஆக்கிவிட்டார். தங்களுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தியதுதான் நாம் அறிந்திருக்கக்கூடிய 1400 ஆண்டுகளுக்கு முன்னுள்ள 1444 ஆண்டுகளுக்கு முன்னுள்ள அந்த கிபி 670ஆம் ஆண்டு திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 அல்லாஹ் இந்த ஜோதியை வெளியாக்குவது என்பது அல்லாஹ் தன்னுடைய கதிரில் திட்டமிட்டத்தின் அடிப்படையில். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாயகத்தினுடைய தனித்தன்மையில உன்னதமான தனித்தன்மை அவர்களுடைய சூரத்தை தன்னுடைய நூறில் இருந்து வெளியாக்கியது என்பதுதான். இப்படியாக அவருடைய தனித்தன்மை இந்த உலகத்திலே பிறக்கின்ற முன்பாகவும் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்காக அந்த செய்திகளை தன்னுடைய உம்மத்திற்கு சொல்லக்கூடிய நிலையாக்கி தந்தார். முன்னுள்ள வேதங்களுக்கு அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுத்தார். முன்னுள்ள வேதங்கள்ல இவர்களுடைய சிபத்துகளை, இவருடைய தன்மைகளை குறித்து, இவருடைய சிறப்பை குறித்து தன்னுடைய உம்மத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எனவேதான் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். யா அல்லாஹ், இந்த உன்னதமான இந்த நூரை முஹம்மதின் உம்மத்திலே நீ ஆக்கியிருக்க கூடாதா என்று அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டியதை பேசியதை ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கின்றோம். கணித்துக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு நபிமார்களும் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்ட உன்னதமான மூமின்களும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவாக நாம் இருக்கக்கூடாதா, அந்த உம்மத்தை முஹம்மதியாவில் உள்ளவனாக நான் ஆயிருக்க கூடாதா என்று ஒவ்வொரு சமூகமும் ஏங்கியிருப்பதை ஹதீஸ் வாயிலாக நாம் அறிகின்றோம். கணித்துக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான உம்மத்தை முஹம்மதியாவில் இருக்கின்ற வாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவர்களுடைய கீர்த்தியை, உன்னதத்தை, சிறப்பை அறிந்து புரிந்து நாயகத்தின் மீது நாம் அளவில்லா காதல் கொண்டு ஆஷிகீன்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மீலாது நிகழ்ச்சி நமது மதரசாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மான் இதன் வாயிலாக நாம் அடைகின்ற இலக்கை, உம்மத்தை முஹம்மதியாவில் இருந்து நாம் எந்த இலக்கை அடைய இருக்கின்றோமோ நாளை மறுமையிலையும் அவருடைய லிகாவையும் அவர்களுடைய மகாமம் மஹமூதா எனும் அந்த நிலனுக்கு கீழே நாம் எல்லாம் அடையக்கூடிய பாக்கியத்தை நிறைந்த உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிட வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.